அந்த மும்மலங்களை பற்றி அறிந்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு பற்று பாசம் இல்லாமல் அதை மும்மலங்களையும் ஒழித்து விட்டோம் அப்படின்னா இறைவனை சரணடைந்து விட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி இறைவனை சரணடைந்து விட்டால் அவர்கள் யாருக்கும் பயம் கொள்வதில்லை, யாருக்கும் பயம் கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனா யமனே வந்து நின்றாலும் எவனை பார்த்து சிரிக்கின்ற தன்மையை அவர்கள் பெற்று விடுவார்கள் அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை. அது அவ்வளவு சாதாரணமா அந்த தன்மையானது நமக்கு வாய்க்க பெற்று வருமா அப்படின்னா கடினம் தான். இப்ப மனசுல ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த நினைவுகள் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு நினைச்சுக்கிட்டு இருப்போம், அப்புறம் மறந்துடுவோம். வேற ஏதாச்சும் ஒரு பொருளை பார்க்கும் போது அது திருப்பி ஞாபகப்படுத்திவிடும். இது இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எம்பெருமான் சிவபெருமானை நம்ம வழிபட ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போது எந்த நேரமுமே அவரோட நினைவாகவே நாம் இருக்கின்றோம் அப்படிங்கும் போது எப்பவுமே சிவமந்திரத்தை தான் சொல்கிறோம், எப்பவுமே நம்ம சிவத்தை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த நினைவானது நம் மனதை விட்டு அகலாது. சாதாரணமாக ஒரு பொருளை பார்க்கும்போது ஏற்படுகின்ற பதிவு கொஞ்ச நாளாக காணாமல் போயிடும், திருப்பி அதை பார்க்கும்போது வரும். ஆனால் இந்த சிவமந்திரத்தை சொல்லும் போதோ சிவனை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலோ அந்த பக்தியானது எப்பொழுதுமே அந்த மனதை விட்டு அகலுவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்நேரமும் சதா சிவமந்திரத்தை சொல்லிக்கொண்டு அவரை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனமே இறைவன் வசிக்கின்ற வசிப்பிடமாகின்றது.